ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜவங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும் சேதும் எப்போ கீழே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வியும் சேதும் மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டிச்சாமி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பார்த்து, இந்த டைம் நீங்கள் ரெண்டு பேருமே தப்பிச்சிடுங்க, அடுத்த முறை உங்கள் ரெண்டு பேருமே விடமாட்டேன், இந்த உலகத்தை விட்டு உங்களை போக வைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னோட ஆட்டம் தீரவே தீராது அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து மறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கருப்பு இருந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக பார்க்குறாரு நம்ம ஆண்டிச்சாமி. அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும், கண்டிப்பாக இவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கருப்பு கண்டுபிடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கவும், அதாவது 10 பொண்ணுங்களுக்கு இலவசமாக வளகாப்பு பண்ணி வைக்கிறது தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 10 இலவசமாக வளகாப்பு பண்ணுற பொண்ணும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பாரமா தமிழ், அவங்களுக்கு சேர வேண்டிய சீரெல்லாம் எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் முன்னாடியே அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி ஒவ்வொருத்தருக்கா அவங்களோட சீரை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம், இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பெரியசாக வளகாப்பு பண்ணியிருக்கவே மாட்டோம், உங்கள் புண்ணியத்தில் இப்படி எனக்கு வளகாப்பு பண்ணி வச்சுட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பொண்ணுங்களுமே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்து வாழ்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கஷ்டப்படவே கூடாது, நீங்கள் குழந்தை குட்டின்னு பிறந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இருந்துட்டு அமைச்சரை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் அமைச்சரே, நீங்கள் உங்கள் மருமக பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ அதாவது மற்றவங்களுக்கு உதவுற குணமாக இருக்காங்க, இப்படி ஒரு குணம் யாருக்குமே வராதுப்பா அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பெருமையில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. இப்படியே வாரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தானா இந்த குடும்பத்தில் ஒன்றுமே மிஞ்சாதே, அதுக்கப்புறம் எல்லாருமே போய் நடுத்தேரில் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு, மா இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்னமா ஆகுறது, பாருமா இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் அவகிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நிலைமையை உருவாக்கி வச்சிருவா, அதுக்குள்ள இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா, இவளுக்கு குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பா எல்லாரும் இவளை தலையை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதமா, இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா, இங்க பாருடி, அதுதான் ஆண்டிச்சாமி சொல்லியிருக்காரு இல்ல, இன்னும் புதுசா ஆளுங்களால இறக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களெல்லாம் இறக்கி இவளை போட்டு தள்ளணும்டி, இவள் காலேஜுக்கு போகிறப்போ வரப்போன்னு தனியாக தானே போயிட்டு வரா, அப்போ இருக்குதுடி இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இன்னொரு பக்கம் பிளானை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பிளான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு பிளான் போட்டது வீட்டில் சிக்கிக்கோன்றது நினப்பே இல்லாமல் நம்ம ஈஸ்வரி எல்லாத்தையும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு காதல் வலையில் சிக்கி நம்ம காமிஸ் பிச்சை கூட அப்படியே லவ் மூடுக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னே தெரியாமல் ரூமில் படுத்துக்கிட்டு ஃபோன் காதல் வசப்பட்டு போனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்விக்கு நிலங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க ராஜாங்கம், ரொம்ப சந்தோஷம், இந்த குடும்பத்தோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தலைவரே, வாங்க தலைவரை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த தலைவருக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. சாப்பாடெல்லாம் போட்ட உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இங்கே பாரு ராஜாங்கம், உங்களோட வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் எங்கேயுமே இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது எல்லாருமே சாப்பிட்டு வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து அந்த தலைவர் இருந்துட்டு, என்ன ராஜாங்கம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தலைவரே என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜாங்கம், காலையில் அதாவது வைரவேல நீங்கள் ஏதோ முருகர் கோயிலுக்கு சாத்துறதுக்கு உங்கள் மருமகளையும் மகனையும் அனுப்பி வச்சுருந்தாங்களாமே, அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் மருமகளை தூக்கிட்டு போயிட்டு கடத்தி வச்சுருந்தாங்களாமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா தலைவரே, அதுக்காக தான் உங்களை நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ண முடியல, இல்லைனா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன், என் மருமகளை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போய் காப்பாற்றி கொண்டு வந்தோம், என்னோட மகன் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்னோட மருமகளை காப்பாற்றிருக்கவே முடியாது, அந்த ரவுடி பசங்க கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ஈஸ்வரிக்கு அப்படியே படன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டுமா, நம்ம மாட்டிப்போமாம்மா, நம்ம மாட்டிங்கனாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கம்மா, அதுக்கப்புறம் ஜெயில் களியெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாதுமா, இப்போல்லாம் ஜெயிலில் சாப்பாடெல்லாம் ஒழுங்காகவே போடுறது இல்லையாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அப்படியே விடன்னு வருதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீயே காட்டி கொடுத்துடாதடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, நானே வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் தெரியுமா அந்த நிமிஷம் தெரியுமான்னு அவ்வளோ வேதனையில் இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குதியா அப்படின்னு சொல்லி நம்ம
அதாவது சித்ராவையும் அடிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த அமைச்சர் அதாவது தலைவர் இருந்துட்டு, "இங்க பாரு ராஜாங்கம், நீ கவலையப்படாத. அது யார் பண்ணது, எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு எல்லா விவரத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உனக்கு சொல்றேன். அது யாரா இருந்தாலும் சும்மாவே விடக்கூடாது. இவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்கள எப்படி இப்படியெல்லாம் பண்ணணும்னு தோணுது? இப்படி இப்படி இப்படியாப்பட்டவங்கலாம் இருக்கிறதுனால தான் இந்த நாடு இன்னும் வல்லரசு ஆகாமயே இருக்குது." அப்படின்னு நம்ம அந்த தலைவர் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், "கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள கண்டிப்பா நான் சும்மா விடவே மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான தண்டனைய குடுத்தே ஆகுவேன்." அப்படின்னு நம்ம ராஜாங்கவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. தனக்கு இவ்ளோ அதாவது கிராண்டா இப்படி வளைகாப்பு நடந்தத நெனச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே போன தடவ வளைகாப்புல எவ்ளோ பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் நெனச்சு பார்த்து நம்ம சேதுகிட்ட, "இங்க பாருங்க, போன டைம் வளைகாப்புல தான் நான் மாசமா இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. ஆனா இப்போ பார்த்தீங்களா, எல்லாருமே என்னை தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்போ மாறும்னு எனக்கு தெரியலங்க. ஆனா எனக்கு இது எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. எப்பவுமே இதே மாதிரி இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு தமிழ், இந்த கேள்வியையே என்கிட்ட 1000 தடவை கேட்டிருப்ப. இங்க பாரு, நீ எப்போ என்கிட்ட கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான், நான் கண்டிப்பா உன்னை கை விடவே மாட்டேன். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆண்டிச்சாமி இருந்துட்டு, "ஐயையோ! இந்த விஷயத்துல நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோ! நம்ம காலையில பேசினதெல்லாம் வச்சு அ அ அமைச்சர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரோ!" அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டே இருக்காரு நம்ம ஆண்டிச்சாமி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈ சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால, ஈஸ்வரியை வந்து அதாவது ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன என்ன மதனி, நீங்க நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லையே! ஏதோ ஒரு மாதிரி ஏதோ தப்பு பண்ண மாரியே நடந்துக்கிட்டு இருக்கீங்களே! என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன தாச்சி, என்ன என்கிட்ட வம்பு இழுக்கணும், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அதை கண்டுபிடிச்சி என்னை வீட்டை விட்டு துரத்தணும், அதுதானே உங்க வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மதனி, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் என்ன இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு வீட்டில் ஏதாச்சும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நான் அதாவது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தெரியுது." அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஞாபகமே வருது. என்னன்னா, நம்ம ஈஸ்வரி தானே கோயிலுக்கு போகிறப்போ குடும்பத்தோடு போகலான்னு ராஜாங்க அதாவது மாமா சொன்னப்பவும், ஆனால் இவங்க எல்லாத்தையும் பேசி எங்களை 2 பேரையும் அனுப்பி வச்சு தனியாக என்னை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. இது எல்லாமே வீட்டில் மாமாக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் இவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கவும், இந்த யோசனையை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு அந்த தலைவர்கிட்ட நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு அதாவது அதாவது சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மதனி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம வீட்டில் அதுவா வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் மதனி அப்படின்னு சொல்லவும், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ற ஆளா? கண்டிப்பா நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. நீங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் போங்க ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் பயப்படவும் இல்லை, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. சித்ரா சொன்னதை கேட்டிங்களா இல்லையா? சித்ரா சொல்லு சித்ரா அவங்க கிட்ட. இங்க பாருங்க, என் அம்மாவுக்கு தலை வலிக்குதுன்னு தான் அப்படி இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாவித்திரியை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்துட்டு, "மா மேலே போகலாம் வாமா" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்படியே நைஸாக அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்றதுக்காக அவங்க பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம், "மா என்னம்மா நடக்குது இந்த வீட்டில்? நீ வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுமா, ரொம்ப பயமாகவும் இருக்குது. நம்ம மாட்டிப்புங்களோன்னு பயமாக இருக்குமா. அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணா, ஆனால் அவள் உயிரோடு வந்து இந்த வீட்டில் நிற்கிறாளேம்மா, நம்ம என்னம்மா பண்ணுறது?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படி உசுரே போயிடுது. இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா? அந்த ஆண்டிச்சாமியை நம்பி நம்ம கெட்டதாம்மா மிச்சம். நம்மளே ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட ஏதாச்சும் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஆண்டிச்சாமியை நம்பி இப்படி ஒரு கேவலமான ஒரு ரவுடிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்படி பண்ணி விட்டுறாருமா. அந்த ஆண்டிச்சாமி கிட்ட இனிமேல் நீ எதுவுமே பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இதெல்லாம் கேட்ட தமிழ்ச்செல்விக்கு அப்படியே உசுரே போகிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கீழே போகிறாங்க. கீழே போன உடனே அப்படியே ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கிட்டலாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, நீ இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படாமல் ஏதோ யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு, ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருதானோ அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன துரோகம் பண்ணோம், எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவ்வளோ அவமானமாக இருக்குது. ஒரே வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்லேயே சாப்பிட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை கண்டிப்பாக நம்ம சும்மா விடவே கூடாது. இவங்களை சும்மா விடுறதுனால தானே அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னை நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சு உனக்கு, எதுக்காக ஒரு மாதிரி இருக்க, உன்னை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னாச்சுன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அந்த தலைவர் போட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மாமா கிட்ட, உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் பேசணும், என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? ஆமாங்க, அந்த தலைவர் போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்லி அதாவது சொல்லணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தமிழ், கண்டிப்பாக அவங்க அதாவது அந்த தலைவர் போனதுமே கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன விஷயம் ஏதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம அதாவது சேது இருந்துட்டு, என்ன விஷயமா இருக்கும், எதை பற்றி பேசுகிறான், ஒருவேளை ஃபிங்ஸாக இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் என்கிட்ட இத்தனை நாளாக எதுக்காக மறைச்சுன்னு திட்ட போகிறாளோ அப்படின்னு ஒரு பக்கம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, என்ன தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா நான் ஒரு யோசனையில் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லவும், என்னக்கா என்ன தமிழ் உண்மை, எனக்கு ஒன்றும் புரியலையே, இங்கே பாருங்கக்கா இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுறது சரியாக இருக்காது, அதனால நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன், கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் சித்ராக்கும் அப்படியே வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த தலைவர் வேற ராஜாங்கத்துக்கு உதவி பண்ணியிருக்கன்னு வேற சொல்கிறாரு. கண்டிப்பாக எப்படியாச்சும் நம்ம தான் பண்ணங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்னம்மா பண்ணுறது, இங்கே பாருமா அந்த மாதிரி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம செத்தோமா, அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக நம்ம ஜெயிலில் களி தான் தின்னுக்கிட்டு இருக்கணும், கண்டிப்பாக ஜெயில் சாப்பாடெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுமா, நான் இதை உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் என் மனசு படபடபடனே இருக்குதுமா, இங்கே பாரு சித்ரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சித்ரா, நீ இப்படி அதாவது இந்த மாதிரி பண்ணுறதுனாலேயே எல்லாருக்கும் நம்ம தான் பண்ணவங்கன்னு தெரிஞ்சிடும், அதனால நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த அமைச்சர் இருந்துட்டு பேசி அதாவது சென்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே, இங்கே பாருங்க தலைவரே, நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னொரு டைமு எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ராஜாங்கம், கண்டிப்பாக வந்துடலாம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இருக்கிறப்போ என்ன குறைச்சல, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம 2 பேரும் அடிக்கடிக்கு சந்திக்கிற மாதிரி தானே இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் நம்ம அதாவது யாரு காவியோட அப்பா இருந்துட்டு பயங்கர கோவமா, இப்போ கூட பார்த்தியா நம்ம இங்கே இருக்கோம், ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, அதுவும் உதவாத அந்த ஒன்றுமே இல்லாத அந்த செல்லப்பாண்டிக்கெல்லாம் நல்லா இருக்கியான்னு கேட்டான், ஆனால் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல, கண்டிப்பாக இந்த பதவியிலிருந்து உன்னை இறக்குவேன், அதுக்காக தான் என்னோட பொண்ணவே இந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கேன், கண்டிப்பாக என் பொண்ணை வச்சியே உன்னை இந்த பதவியிலிருந்து தூக்க வைக்கிறேன், இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப கோவத்தில் நம்ம
அதாவது காவியோட அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் என்ன அந்த தலைவரும் கார் ஏறி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து சேரில் உட்காரவும் நம்ம மோகனா வராங்க. என்னங்க இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், குடு மோகனா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்த தெரியுமா இன்னைக்கு, இன்னைக்கு அலைச்சல்லையே எனக்கு அவ்வளோ தலைவலிக்குது, குடு நான் கொஞ்சம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே என்ன தமிழ்ச்செல்வி, இப்போ உனக்கு சந்தோஷமாமா, உனக்கு ஒரு பெரிய விஷயத்த உனக்கு பரிசா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும், மறுப்பு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லவும், என்னமாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருமா நான் கொஞ்சம் காஃபி குடிச்சுக்கிறேன், குடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பேசுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு கிட்ட, கருப்பு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு இருந்துட்டு எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஹாலில் நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னன்னா நான் தமிழுக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன், அதாவது அமைச்சர் இருந்ததுனால இதை என்னால் அது அப்போ பண்ண முடியல, அமைச்சர்கிட்ட பேசிட்டே நான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு, அது இப்போ நான் தமிழ்ச்செல்விக்கு அந்த கிஃப்ட்டை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரி வந்துட்டு பயங்கர கோவமா, என்ன இது இவ்வளோ இவ்வளோ தூரம் செலவு பண்ண பத்தாதுன்னு இன்னும் என்ன கிஃப்டெல்லாம் வச்சுருக்காராம் இவர் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இந்த வீட்டோட கொத்து சாவியை எடுத்து நம்ம தமிழ்ச்செல்வி கையில் கொடுக்குறாங்க. இந்த இந்த தமிழ்ச்செல்வி, இந்த இந்த வீட்டோட பொறுப்பு இனிமேல் உன்னோட கையில் தான், இந்த கொத்து சாவியும் உன் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இல்லை மாமா, இது எனக்கு வேண்டவே வேண்டாமாமா, இதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனையில் திரும்ப நான் போய் அதாவது விழணும்னு நினைக்கல மாமா, ப்ளீஸ் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த 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 பதவி மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் மாமா, இது உங்கள் கையில் இருக்கட்டும், உங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது அவங்களுக்கு தான் போய் சேரணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த பொறுப்பில் இருந்து விலகினதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்டே இந்த பொறுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் இதை பற்றி நம்ம பேச வேண்டாமே, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, காலையில் நடந்த விஷயத்துக்கு யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சந்தேகம், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், யாரம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் யாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன திட்டலாம் கூடாது, ஏன்னா என்னோட மனசில் இருக்கிறதையும் என்னோட அதாவது சந்தேகத்தையும் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேனே தவிர இதை நான் உறுதியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, என்னவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ பயப்படாமல் சொல்லுமா, அது யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, காலையில் நம்ம கோவிலுக்கு கிளம்புனப்போ என்னையும் அவங்களையும் மட்டும் தனியாக போக சொன்னது யாரு, ஈஸ்வரி அத்தை தானே, ஈஸ்வரி அத்தை தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரிக்கும் அப்படியே பகீர்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி, என்னை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பழியை என் மேல தூக்கி போடுறியா, உனக்கு என்ன என் மேல அவ்வளோ விரோதம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்குது, இங்க பாருங்க மாமா, ஏற்கனவே என்கிட்ட வந்து உன் புருஷன் கூட எதுக்காக சேர்ந்தேன்னு சொல்லிட்டு என்னை திட்டி இனிமே உன் புருஷன் கூட வாழாதன்னு கூட சொன்னாங்க, ஆனா இப்படியெல்லாம் இவங்க நடந்துப்பாங்கன்னு கேவலமான ஒரு எண்ணத்தோட இப்படி பண்ணியிருக்காங்களே மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தமிழ்ச்செல்வி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா, இவங்க தான் எனக்கு பண்ணியிருப்பாங்கன்னு 100% என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர அப்படியே பதட்டத்தோடையும் அப்படியே கை ஒதுறலோடையும், என்ன தமிழ்ச்செல்வி, என்ன என் மேலே உனக்கு அப்படி என்ன அவ்வளோ கோவம், இங்கே பாரு தமிழ், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருந்துச்சு தான், ஆனால் நேற்று வரைக்கும் தான், இப்போது சுத்தமாக உங்கள் மேலே எனக்கு மரியாதையே இல்லை, இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேலே எனக்கு எப்படி மரியாதை வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு மரியாதை வரவே வராது,
இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி நான் உங்ககிட்ட மரியாதை பேசணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, நீ எதை வச்சு ஈஸ்வரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் எதை வச்சு சொல்றேன்னா, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணும் அவங்களும் ரூம்ல நின்று பேசிக்கிட்டு இருந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை போட்டு விட்றாங்க. போட்டு விட்ட உடனே நம்ம சித்ரா சொல்றாங்க, மா நம்ம இந்த விஷயத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுமா. அதுக்கப்புறம் அந்த தமிழ்ச்செல்வி அதாவது செத்துருவான்னு நினச்சா அவள் உயிரோடு வந்து நிற்கிறான். அதாவது ஆண்டிச்சாமியை நம்பி நம்ம சுத்தமாக கெட்டு போயிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜாங்க வந்துட்டு பயங்கர கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் நம்ம ஈஸ்வரியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும். மாமா அது வந்து மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அதெல்லாம் நாங்கள் பேசல மாமா, என்னை நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கும் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி, எனக்கு இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி நிக்க முடியுது. இங்க பாருங்க சின்னம்மா, உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், என்னோட அம்மா இடத்துல வச்சு உங்களை எப்பவுமே நான் சின்னம்மா தானே பேசி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த வார்த்தைக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்காம என் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் என் பொண்டாட்டியை இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம், அப்படி நினைச்சுங்க உங்களுக்கு இனிமே இந்த வீட்டுல இடமும் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கான தண்டனையும் வாங்கி கொடுப்பேன். இங்க பாருங்கப்பா, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்கப்பா, போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆண்டிச்சாமி இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடலான்னு முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு ஆண்டிச்சாமியை பிடிச்சி நிக்க வைக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, இவரும் இதுல கலந்துருக்காரு கேளுங்க, இவரு தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அந்த வடநாட்டுல இருந்து வந்து இந்த ஊருக்குள்ள திருடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு இல்ல மாமா, அதுக்கு எல்லாத்துக்கும் எடே இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன ஆண்டிச்சாமி இதெல்லாம், நான் உனக்காக மேல இடத்துல பேசி வச்சு அந்த பாருக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லையா. இங்க பாரு, இனிமே ஜென்மத்துக்கும் நீங்க 2 பேருமே வெளியே வராத மாதிரி நான் உங்களை ஜெயில் தண்டனை கொடுக்க வைக்கிறேன், நீங்க கண்டிப்பா உங்களுக்கு திருந்தாத ஜென்மனுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னாசி வராரு. வந்த உடனே சன்னாசியை பார்த்துட்டு ராஜாங்க இருந்துட்டு, சன்னாசி எப்ப சன்னாசி நீ ஊருக்கு வந்த அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் ஊர்ல இங்க பாருங்கண்ணே, நான் ஊர்ல இருக்கிற போதும் இதே பிரச்சனை தான், நான் ஊர்ல இல்லாத போதும் இதே பிரச்சனை தான், என் பொண்டாட்டி உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, நீங்களும் ஏதோ போனா போது தம்பி பொண்டாட்டி ஆச்சே வெளியே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கீங்க, ஆனா அது எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க, ஆத்தாலும் மகளும் எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலையும் இவங்களை மன்னிச்சு விடுறதுனால தான் இவங்க திரும்ப அதை அந்த தப்பை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு பெரிய தண்டனை வரணும் அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சன்னாசி, உன்னோட பொண்டாட்டியும் உன்னோட புள்ளியையும் நான் தப்பா சொல்றேன்னெல்லாம் நினைக்காத, இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, எதுக்கு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுதுன்னு என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு பயங்கர கோபத்தோடையும் ஆவசியத்தோடையும் பேசவும், அதுக்கப்புறம் என்ன செல்லப்பாண்டி இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், என்னோட பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்க நினச்சிங்களே, இங்கே பாருங்க, இந்த மாதிரி இனிமேல் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கனவுல கூட யோசிக்க விட மாட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கெல்லாம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸும் வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் இருந்துட்டு, சார் சொல்லுங்க சார், இங்க நீங்க சொன்னது யாருன்னு கேட்கவும், இங்க பாருங்க, இங்க நிக்கிறாங்களே இவளும் இவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் தான் அந்த கொள்ள கும்பல், அதாவது கொஞ்ச நாளா வடநாட்டுல இருந்து வந்து இங்க எல்லாரும் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நியூஸ்ல எல்லாம் போட்டாங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேரு தான், இவங்க 3 பேரையுமே இனிமே வாழ்க்கையிலே வெளியே வர முடியாத மாதிரி ஒரு கேஸை போட்டு உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்து காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமே இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம
ஆண்டிச்சாமி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி அதாவது வைரவேல் எடுத்துட்டு அவங்க இப்படி கோவிலுக்கு உண்டியல் போகிறதுக்காக போகிறாங்க. அதை நீ திருடி வித்தனா கண்டிப்பா நீ வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இவங்க தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். அவ இப்படி சொன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நீ ரொம்ப நல்லவனா இருந்தா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதான்டா. என்கிட்ட வந்து சொல்லி இப்படியெல்லாம் சொன்னாங்க செஞ்சாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அதுக்கான தண்டனையை நான் கொடுத்துருப்பேன். ஆனா நீ ஏன் இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுத்த நீ அப்படின்னு நம்ம ஆண்டிச்சாமியாவும் விழுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காலில் விழுந்து கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, இனிமே நாங்க எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோம் மாமா. ப்ளீஸ் மாமா, எங்களை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க. அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராஜாங்க இருந்துட்டு மனசு மாறுற மாதிரியே தெரியல. இவங்களை ஜெயில போட்டாதான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இங்க பாருங்க, இவங்க 3 பேரையும் நீங்க வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி இருந்துட்டு திருந்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.